Hello my dear 11th students. Today we are going to learn Unit 2 Supplementary Reader A Shot in the Dark written by Shaki. This is a very interesting story, A Shot in the Dark. Let us see what is written here. You can see in this picture, both the picture are similar, but you need to spot some 10 differences. It will take around 5 minutes if you are very smart. So here it is a challenge for you. You can enjoy this by finding out the difference. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலராக இருக்கும், பட் டிஃப்ரென்சஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே கிளாக்கில் வந்து 11:45 அந்த மாதிரி காமிச்சிருக்கோம், பட் இங்கே வந்து 5 and somethingல 6:15 அந்த மாதிரி காமிச்சிருக்கோம். லைக் திஸ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் 10 differences. இது வந்து within 5 minutesல if you have spotted less than 5 minutes, then you really need to improve your observation skill just to save yourself from being misled. ஸோ 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் உங்களை வந்து யூ மே பி மிஸ்லீட் ஆயிடுவீங்க அப்படிங்கிறாரு. அப்போ ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா டக்குன்னு டெசிஷன் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன எக்ஸசைஸ். ஓகேங்களா? So just enjoy yourself by doing that. Here is an amusing story, that means very interesting and witty story that describes how a man who considers himself very smart and observant finds that he had mistaken the genuine plea of a stranded youth. ரொம்பவும் வந்து கவனமாக இருக்கிறதால அவர் என்ன லூஸ் பண்ணுறாரு, அந்த ஸ்மார்ட்டாக ரொம்ப ஸ்மார்ட்டு, எந்த மிஸ்டேக்கும் அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, ஒரு ஜெனுவினாக ஒருத்தவங்க வந்து ஒரு யங் பர்சன் வந்து ஹீ இஸ் ஆஸ்கிங் ஹெல்ப் அண்ட் திஸ் பர்சன் இஸ் நாட் ஹெல்பிங். ஸோ தட் இஸ் அ மெயின் சப்ஜெக்ட் ஆஃப் திஸ் ஸ்டோரி. இதில் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிலிப் ஸ்லிதர்பாய், எ மேன் ஹூ அஸ்பயர்ஸ் டு பிகம் அ பொலிட்டீஷியன், அரசியல்வாதியாக ஆகணும் அப்படிங்கிறது ஃபிலிப் ஸ்லிதர்பாயோட ஒரு ஆசை. ஹி அஸ்பயர்ஸ் இட். அடுத்தது மிஸ்ஸஸ் சால்பென் ஜாகோ. Mrs. Salpen Jago is a rich and influential lady of high rank. The influential means very popular and able to approach. Influence ஒரு காரியம் சாதிக்கணும் அப்படின்னா அவங்களால முடியும், நிறைய பேர் தெரியும் அப்படிங்கிறதுனால அவங்களால முடியும். Another person, Betty is the son of Mrs. Salpen Jago. Betty வந்து யார்? சால்பென் ஜாகோவுடைய மகன். Claude Philip Casey is a friend of Slitherby. Philip Slitherbyயோட friend. So now let us go into the story, students. Philip Slitherby settled himself down in an almost empty railway carriage. அந்த கம்பார்ட்மெண்ட், ரயில்வே கேரேஜ் அவர் ஏறின கம்பார்ட்மெண்ட் வந்து காலியாக இருந்தது. அதில் போய் he is settling himself with the pleasant consciousness of being embarked on an agreeable and profitable pilgrimage. ஸோ இவர் வந்து என்னென்னா எம்பார்க்டுனா என்னது, போர்டட். ஹீ இஸ் போர்டிங் இன் அ ட்ரெயின் விச் இஸ் அந்த அவர் ஏறின கம்பார்ட்மெண்ட்டில் பெருசாக ஒன்றும் கும்பல்லாம் எதுவுமே இல்லை, காலியாக இருக்குது. அவரோட சீட்டில் போய் கம்ஃபர்டபுளாக உட்காடுறாரு அண்ட் ஹீ இஸ் வெரி ஹாப்பி அபவுட் ஹிஸ் ஜேர்னி. பில்கிரிமேஜ்னா என்னது, ஜேர்னி, பயணம். ஸோ அது வந்து என்னது, அவர் ஒத்துக்கக்கூடிய ஒரு பயனுள்ள, ப்ராஃபிட்டபிள் அப்படின்னா பயனுள்ள ஒரு பயணமாக அது அமைந்திருக்குது. ஹி வாஸ் பவுண்ட் ஃபார் பிரில் மேனர். எங்கே போகிறாரு? பிரில் மேனர்ன்ற ஒரு இடத்துக்கு போகிறாரு. அது கண்ட்ரி ரெசிடென்ஸ் ஆஃப் ஹிஸ் நியூலி அச்சீவ்ட் அக்வெண்டன்ஸ். புதுமையாக ஒருத்தவங்களோட அவர் அறிமுகம் ஆயிருக்காரு. அவங்கள வந்து கண்ட்ரி சைடு அப்படின்னா என்னது, அவுட்டர் சைடு ஆஃப் த சிட்டி அப்படிங்கிற மீனிங் வரும். மிஸ்ஸஸ் சால்பென் ஜாகோ, அவங்க பேர் என்னது, சால்பென் ஜாகோ. Honoria Salpen Jago was a person of some social importance in London, of considerable importance and influence in the county of Chokeshire. Chokeshireன்ற அந்த ஏரியாவில் அவங்க ரொம்ப பிரபலமானவங்க. The county of Chokeshire, or at any rate the eastern division of it, was of immediate personal interest to Philip Slitherby. ஸ்லிதர்பைக்கு அந்த ஈஸ்டர்ன் டிவிஷன் ஆஃப் சாக்ஷயர் மேலே ஒரு தனி இன்ட்ரெஸ்ட். ஏன் அப்படின்னா it was held for the government in the present parliament by a gentleman who did not intend to seek re-election, and Slitherby was under serious consideration by the party managers as his possible successor, and with luck the seat might be held. ஸோ அங்கே ஒரு பார்லிமெண்ட்டுக்கான தொகுதி எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ அது வந்து அங்கே இருக்கிற
அங்கே ஆல்ரெடி இதானவங்க வந்து மறுபடியும் எலெக்ஷன் நடத்தணுன்றது விருப்பப்படலையா. பட் அவங்க பார்ட்டி மேனேஜர்ஸில் என்ன சொல்கிறாரு, நடந்தால் உனக்கு நல்ல ஒரு ஃபிலிப்ஸ் லிதர்பைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது, அவரை ஜெயிச்சு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க, டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சால்பன் ஜாகோ அவர் பார்க்க வர்றாரு. The சால்பன் ஜாகோ influence was not an item which could be left out of consideration, and the political aspirant had been delighted at meeting Honoria at a small and friendly luncheon party. Honoriana women of honorன்னு அர்த்தம், a women of respect. ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஃபிலிப்ஸ் லிதர்பையை ஒரு ஃப்ரெண்ட்லி லஞ்சுக்கு கூப்பிட்ருக்காங்க, ஒரு பார்ட்டி, சின்ன பார்ட்டிக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க இல்லையா. ஸோ லெட் அஸ் ஹேவ் சம் ஃபுட் டுகெதர், எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லாம் அப்படி நம்ம கூப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க கூப்பிட்ருக்காங்க. ஸ்டில் மோர் கிராட்டிஃபைட் when she had asked him down to her country house for the following Friday to Tuesday. ஃப்ரைடேலேருந்து டியூஸ்டே வரைக்கும் அவங்க அவர் கிராமத்தில் இருக்கிற வீட்டுக்கு, அவுட் சைட் த கண்ட்ரினா கண்ட்ரி சைடு, அவுட் சைட் த சிட்டி தான் கண்ட்ரி சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரைடேல அந்த வீக் ஃபுல்லுமே அங்கே தங்குறதுக்கு அவங்க கூப்பிடுறாங்க. யாரை, நம்ம ஃபிலிப்ஸ் லிதர்பை. ஹி வாஸ் ஒப்வியஸ்லி ஆன் அப்ரூவல், அவருக்கு எப்போ போவோம் அப்படின்ற ஒரு ஆர்வம். அண்ட் இஃப் ஹி குட் செக்யூர் த குட்வில் ஆஃப் ஹிஸ் ஹோஸ்டர்ஸ் ஹீ மைட் கவுண்ட் ஆன் ஹர் நாமினேட்டிங் ஹிம் ஆஸ் அன் அஷ்யூர்ட் திங். இப்போ அவங்களுடைய மனசில் இடத்த பிடிச்சிட்டா கண்டிப்பாக இவங்க வந்து நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த எலெக்ஷனுக்கு, கண்டிப்பாக நம்ம பேரை வந்து நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு இவர் வந்து ரொம்ப ஒரு ஆசையோடு அந்த பார்ட்டிக்கு போகிறாரு. If he failed to find favor in her eyes, well, the local leaders would probably cool off in their embryo enthusiasm for him. அதாவது என்னென்னா, சப்போஸ் வந்து அவர் வந்து அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னா மற்றவங்க எல்லோரும் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க, பெருசாக எதுவும் சப்போர்ட் அவருக்கு கிடைக்காது. ஸோ எம்ப்ரியோன்னா என்னது, எவ்ரி ஒன் வில் பி கூல் ஆஃப்னா காம் டவுன் ஆயிடுவாங்க. போய் எம்ப்ரியோனா ஒரு கூட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிக்கிறது அப்படி தானே சொல்லுவாங்க, கரு. அந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு அவங்க அந்த வேலையை மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்ற மீனிங்க. Among the passengers dotted about on the platform awaiting their respective trains, Slitherby espied a club acquaintance and called him up to the carriage window for a chat. அவர் இந்த விண்டோ சைடு உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பிளாட்ஃபார்மில் நடந்துட்டு இருக்கவங்களாம் பார்க்குறாரு. அப்போ யாரை, அவர் கிளப்பில் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ், ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறாரு. அவரை கூப்பிட்டு பேசுகிறாரு. ட்ரெயின் மூவ் ஆகிற வரைக்கும் அவர்கிட்ட சேட்டிங், பேசலாம் தனியாக எப்படி இருக்கிறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஓ, யூ ஆர் ஸ்டேயிங் வித் மிஸ்ஸஸ் சால்பன் ஜாகோ ஃபார் த வீக்கெண்ட், ஆர் யூ? I expect you will have a good time. She has a reputation of being an excellent hostess. She'll be useful to you too if that parliamentary project. Hello, you're off. Goodbye. ஸோ இவர் இந்த ஃப்ரெண்ட் ஒர்க்குள்ளே அதுக்குள்ளே ஷார்ட்டாக முடிச்சுக்கிறாங்க. ஓ, நீங்கள் வந்து சால்பன் ஜாகோ பார்க்க போகிறீங்களா? ஓகே, நல்ல ஒரு டைமில் தான் போகிறீங்க. அவங்ககிட்ட அவங்க வந்து ஒரு நல்ல ரெப்புடேஷன் உள்ள ஆள். அதனால அவங்க ஹோஸ்டஸ் அப்படின்னா என்னது, நல்ல ஒரு விருந்தினரை கவனிக்கக்கூடிய ஒரு நண்பர், ஒரு மனிதர் அப்படிங்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து கண்டிப்பாக உன்னுடைய பார்லிமெண்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்படி அந்த இது வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா உனக்கு இப்போ உன்னுடைய அந்த எலெக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. பாய் சொல்லிடுறாங்க. ட்ரெயின் கிளம்புது, அதனால் பாய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. Slither waved goodbye to his friend, pulled up the window and turned his attention to the magazine lying on his lap. ஃபிலிப்ஸ் லிதர்பை என்ன பண்ணுறாரு, குட் பை சொல்லிவிட்டு அந்த விண்டோவை வந்து இழுத்து சாத்திட்டு அண்டு அவரோட அட்டென்ஷன் எங்கே போகுது, ஒரு மேகசின், ஒரு மந்த்லி மேகசின் நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, அந்த புக்கை வந்து பார்க்குறாரு. அவரோட மடியில் வச்சுருக்காரு, அதை பார்க்குறாரு. ஹீ ஹேட் ஸ்கேர்ஸ்லி கிளான்ஸ்ட் அட் எ கப்புள் ஆஃப் பேஜஸ். அது ஜஸ்ட்டு ஒரு 2 பேஜ் தான் திருப்பியிருப்பார். However, when a smothered curse caused him to glance hastily at the only other occupant of the carriage, அந்த ஃபுல் கேரேஜ்லேயே அவருக்கு வந்து அவர் அப்போ தான் ஒரு பேஜ் திருப்பியிருப்பார். அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, திடீர்னு ஒரு மாதிரி சவுண்டு வருது. அது வந்து என்ன ஆகுது, அவர் ஒரு மாதிரி இரிட்டேட்டாக பார்க்குறாரு. அந்த சவுண்டு பார்த்தோன்னே ஆக்குபெண்ட் அப்படின்னா யார், இன்னொரு பர்சன் உட்காந்துருக்காங்க, டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. His travelling companion was a young man of about 22 with dark hair, fresh complexion and the blend of smartness and the disarray that marks the costume of a nut who is bound on a rustic holiday. இவரை பார்த்தோன்னே அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த மொத்த ட்ரெயின்லேயே அந்த ஒரு கம்பேனியன் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து எவ்வளோ வயசில் இருக்கார், 22 இருக்கார். அவர் தலைமுடி எப்படி இருக்குது, டார்க்காக இருக்குது. அவருடைய இது நல்ல ஃபேராக இருக்கார், ஃப்ரெஷ் காம்ப்ளெக்ஷன் அப்படின்னா நல்ல ஃபேராக இருக்கார், நல்ல ஸ்மார்ட்டாகவும் தெரிகிறாரு. ஆனால் டிஸ்அரே அப்படின்னா டிஸார்டர்லினஸ் அவர்கிட்ட இருக்குது.
அண்ட் அவருடைய காஸ்டியூம் பார்த்தா என்ன இருக்குன்னா சிம்பிளாக ஏதோ ஹாலிடேக்கு சுற்ற போகிற அப்படி பெரிய ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கல. அவர் வந்து டிஸார்டர்லியாக இருக்கார். அந்த 20 and 2 இருக்கிற அந்த பையன் வந்து ஒரு 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 என்னது ஒரு ஒரு சில சமயம் பார்த்தா ஹைலி டிஸார்டர்லி பர்சன் ஆர் மென்டலி இல் அப்படிங்கிற மாதிரி தோணுமா. அந்த மாதிரி அந்த ஸ்லிதர்பைக்கு அவருக்கு தோணியிருக்கு. He was engaged in searching furiously and ineffectually for some elusive or non-existent object. இவருக்கு என்ன தோணுது, அவன் எதையோ தேடிட்டு இருக்கிறான் ரொம்ப இதுவாக, பட் அது வந்து வேஸ்ட்டு. இன்எஃபெக்டிவ்லின்னு என்னது, விதவுட் எனி எஃபெக்ட், அது எந்த பிரயோஜனம் ஆக போகிறது கிடையாது. அண்ட் எல்யூசிவ் அப்படின்னா டிஃபிகல்ட் டு ஃபைண்ட், நான் எக்ஸிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, ஸோ தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை புலம்பிக்கிட்டே தொலைவிட்டு இருக்கிறான். ஃப்ரம் டைம் டு டைம் ஹி டக் a 6 penny bit out of a waistcoat pocket and stared at it ruefully sorrowfully. அவன் என்ன பண்ணுறான், ஒரு 6 penny பிட்டை மட்டும் எடுத்து பார்த்து அந்த பையில இருந்தது அப்பப்போ எடுத்து பார்த்துட்டு, ஐயோ 6 penny தான் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக அவன் வந்து புலம்பிகிட்டு இருக்கிறான். ஓகேங்களா. தென் ரீகமென்ஸ் த ஃபியூட்டைல் சர்ச்சிங். மறுபடியும் என்ன பண்ணுறான், மறுபடியும் போட்டு பேக்கை தளவுன்னு தளவிட்டு இருக்கிறான். ஆனால் ஒன்றுமே அதில் அவன் தேடுறது வந்து கிடைக்கல, வேஸ்ட்டாக தளவிட்டு இருக்கிறான். A cigarette case, a matchbox, latch key, silver pencil case and railway ticket were turned out on to the seat beside him, but none of these articles seemed to afford him satisfaction. சிகரெட் கேஸ் எடுக்கிறான், மேட்ச் பாக்ஸ் எடுக்கிறான், லேட்ச் கீ எடுக்கிறான், சில்வர் பென்சில், இன்னமும் எல்லா ரயில்வே டிக்கெட் எல்லாத்தையும் எடுக்கிறான். பட் இது எதுவுமே வந்து அவன் தேடுற பொருளாக இல்லை. அது வந்து அவனோட முகத்தில் இருந்து, அவனுடைய மனோகரிலேருந்து தெரியுதான். The vigorous pantomime did not draw forth any remark from Sridharbai. He resumed his scrutiny of the magazine. இவன் வந்து எக்ஸாக்ரேட்டாக பிஹேவ் பண்ணுறான். பேண்டோமைம் அப்படின்னா என்னது, எக்ஸாக்ரேட்டிங் பிஹேவியர். அப்படியே புலம்பிக்கிட்டே அவன் படி என்னது எங்கே வச்சுட்டேன் என்னன்னு தெரியலையே, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், எங்கே காணாமே, இது எங்கே போச்சு தெரியலையே அப்படின்னு தளவிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அவன் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அதனால அவன் வந்து ஃபிலிப் ஸ்ரீதர்பை வந்து டிஸ்டர்ப் ஆகலை, இரிட்டேட் ஆகிட்டு அவன் மட்டும் மறுபடியும் மேகசினை பார்க்க ஆரம்பிச்சான். I say, exclaimed a young voice presently. திடீர்னு இவன் இந்த ஒரு மாதிரி எக்ஸ்க்ளைம்டாக பேசுகிறேன். Didn't I hear you say you were going down to stay with Mrs. Salpenjago at Brill Manor? What a coincidence. My matter, you know. I am coming on there on Monday evening, so we shall meet. I am quite a stranger, haven't seen the matter for 6 months at least. திடீர்னு இந்த யங் பர்சன் வந்து ஒரு மாதிரி ஐசி அப்படின்ற மீனிங் வரும். ஐசி எக்ஸ்க்ளைம்டாக பேசுகிறாரு. நான் வந்து கேட்ட மாதிரி இருக்கேன், நீங்கள் மிஸ்ஸஸ் சால்பன்ஜாகோ பிரில் மேனரில் இருக்க சால்பன்ஜாகோவை பார்க்க போகிறீங்களாமே. வாட் ஏ கோயின்சிடென்ஸ். இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு கோயின்சிடென்ஸ் இது. அதாவது என்ன கோயின்சிடென்ஸ் அப்படின்னா என்னது, 2 பேரும் ஒரே கப்பலில் இது பண்ணுறோம். அதாவது என்ன, அவங்க ஃபெமிலியராக இருப்பாங்க சால்பன்ஜாகோவுக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க, மேட்டர், எம்ஏடிஆர்னா மதரை தான் மேட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து சால்பன்ஜாகோ வந்து என்னுடைய மதர் தான், நான் வந்து அங்கே மண்டே ஈவினிங் வருவேன், நம்ம அப்போ பார்த்துக்கலாம், என்னை பார்த்தா உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தெரியும், அப்புறம் தன்னைத்தானே கர்ஸ் பண்ணிக்கிறான். ஐ எம் வெரி பேட் அப்படிங்கிற மாதிரி. ஐ எம் குவைட் ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சான பிஹேவியர். ஏன்னா 6 மாதமாக அவங்க அம்மாவை வந்து அவர் பார்க்கவே இல்லையா. I was away yachting last time she was in town. டவுனில் இருக்கும்போது நான் யாட்சிங்னா என்னது, அந்த ஒரு படகுல ஒரு யாட்ச் வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த இது பண்ணிகிட்டு இருந்தாராம். ஐ எம் பெர்ட்டி. அதுக்கப்புறம் தான் இப்போ தனித்தனி இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். நான் வந்து பெர்ட்டி, அவங்களுடைய செகண்ட் சன். ஐ எம் பெர்ட்டி தி செகண்ட் சன், யூனோ. நான் வந்து அவங்களுடைய 2வது மகன். ஐ சே இட்ஸ் அன் awfully lucky coincidence that I should run across someone who knows the mother just at this particular moment. I have done a damned awkward thing. இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சமயத்தில் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பார்க்குறதுல நான் நிஜமாகவே எனக்கு வந்து he feels very happy and he feels very lucky. ஆனால் வந்து ஆக்வர்ட்னா என்னது, யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நான் வந்து செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பெர்ட்டி வந்து சொல்கிறாரு அவர்கிட்ட. என்ன சொல்கிறாரு, யூ ஹாவ் லாஸ்ட் சம்திங் ஹேவன்ட் யூ. சரி, இதை உடனே இவர் எதிர்பார்த்த மாதிரி, ஆமாம் ஏதோ தொலைச்சிட்டிங்களாட்டிருக்கு நீங்கள், அப்படி தானே அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர்பை கேட்குறாரு. நாட் எக்ஸாக்ட்லி, பட் லெஃப்ட் பிஹைண்ட் விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் பேட், ஜஸ்ட் ஆஸ் இன்கன்வீனியன்ட் எனிவே. நான் வந்து ஆக்சுவலாக வந்து நான் லாஸ் பண்ணல, விட்டுட்டு வந்துட்டேன். லெஃப்ட் பிஹைண்ட் நான் விட்டுட்டு வந்துட்டேன். பட் அதுவும் வந்து இட்ஸ் வெரி இன்கன்வீனியன்ட்டு. ஐ ஹாவ் கம் அவே விதவுட் மை சாவரின் பர்ஸ். அதில் வந்து என்னது, சாவரின்னா என்னது, பவுண்டு. ஓகேங்களா. அதில் வந்து 4 பவுண்டு அவர் வச்சுருக்காரு. குவிட் அப்படின்னா என்ன அர்த்தம், 1 pound ஸ்டெர்லிங்.
லண்டனில் வந்து பவுண்டு வந்து ஸ்டெர்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து 4 பவுண்டு வந்து வச்சுட்டு வந்துட்டாராம். ஆல் மை வேர்ல்ட்லி வெல்த் ஃபார் த மொமெண்ட். எனக்கு அந்த 4 பவுண்டு தான் ரொம்ப முக்கியமான பணம். அதை வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன். இட் வாஸ் இன் மை பாக்கெட் ஆல் ரைட் ஜஸ்ட் பிஃபோர் ஐ வாஸ் ஸ்டார்டிங். தென் ஐ வாண்டட் டு சீல் எ லெட்டர் அண்ட் த sovereign purse happens to have my crest on it. So I whipped it out to stamp the seal with, and like a double distilled idiot I must have left it on the table. நான் என்ன பண்ணேன், நான் அதை எடுத்திருக்க மாட்டேன். ஆக்சுவலாக வந்து நான் சீல் வைக்கணுன்றதுக்காக என்னுடைய சாவரின் வச்சுருந்த பர்ஸில் தான் நான் வந்து என்னுடைய சீலை வச்சுருந்தேன். கிறிஸ்டின்னு அந்த அடையாளம் அதை வேகமாக எடுத்து விப்டுன்னு அது மூவ்டு குவிக்லி வேகமாக எடுத்துக்கிறதுல அந்த சீல் பண்ணணும் ஸ்டாம்ப் பண்ணுற வேகத்தில் நான் வந்து அதை விட்டுட்டேன். ஐ எம் டபுள் டிஸ்டில்டு லைக் எ டபுள் டிஸ்டில்டு இடியட். ஒரு பைத்தியக்காரன் மாதிரி நான் விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. டபுள் டிஸ்டில்னா அந்த ஃபில்டர் பண்ண பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி இங்கே அவர் சொல்கிறாரு. ஐ மஸ்ட் ஹவ் லெஃப்ட் இட் ஆன் த டேபிள். நான் வந்து கண்டிப்பாக அந்த டேபிளில் தான் வச்சுட்டு வந்திருக்கணும். ஐ ஹேட் சம் சில்வர் லூஸ் இன் மை பாக்கெட். அவர்கிட்ட பெனீஸ் தான் இருக்குதான் சில்வர் லூஸ். பட் ஆஃப்டர் I had to pay, that means paid for a taxi and my ticket. I had paid for a taxi and my ticket. நான் வந்து என்னோட டாக்ஸிக்கும் இதுக்கும் பே பண்ணிட்டேன். பட் I had got only this forlorn little 6 pence left. அவர்கிட்ட அந்த 6 pence தான் இருக்குதான். I am stopping at a little country inn அப்படின்னா கண்ட்ரி சைடில் இருக்க சின்ன ஹோட்டல் நியர் ப்ராட்குவேன்ற இடத்துல ஃபார் 3 days ஃபிஷிங்காக 3 நாள் வந்து தங்க போகிறேன். நாட் ஏ சோல் நோஸ் மீ. என்னை ஒருத்தர் கூட ஒரு மனிதருக்கு கூட என்னையே தெரியாது. அண்ட் மை வீக்கெண்ட் பில் அண்ட் டிப்ஸ் அண்ட் கேப் டு அண்ட் ஃப்ரோ ஃப்ரம் த ஸ்டேஷன் அண்ட் மை டிக் ஆன் டு பில் தட் வில் மவுண்ட் அப் டு 2 to 3 quid won't it. நான் வந்து போய் அங்கே தங்கணும் 3 நாள். அப்புறம் மறுபடியும் எனக்கு கேப் செலவு இருக்குது, சாப்பிட்ற செலவு இருக்குது, மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வரணும், டிக்கெட் வாங்கணும். இதெல்லாம் கால்குலேட் பண்ணால் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 quid வரைக்கும் எனக்கு தேவைப்படும். 2-3 பவுண்ட் ஸ்டெர்லிங் வந்து எனக்கு தேவைப்படும் இல்லையா அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கா. ரொம்ப தெரிஞ்ச ஒரு மாதிரி. ஏன்னா அவங்க அம்மாவை பார்க்க போகிறாரு அப்படிங்கிறதுனால அவரை வந்து நமக்கு அம்மாவை தெரியல, இவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தானே, நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு. இஃப் யூ wouldn't mind lending me 2 pound 10 or 3 for preference, I shall be awfully obliged. It will pull me out of no end of a hole. நீங்கள் ஒரு எத்தனை 2 பவுண்டு 10 ஸ்டெர்லிங் 2 பவுண்டு 10 பென்ஸு இல்லை 3 பவுண்டாக நீங்கள் கொடுங்க, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். இட் வில் பி வெரி ஹை. நான் வந்து உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். ரொம்ப கேஷுவலாக தான் கேட்குறான். ஓகேங்களா. ஐ திங்க் ஐ கேன் மேனேஜ் தட் செட் ஸ்ரிதாபாய் ஆஃப்டர் மொமெண்ட்ஸ் ஹெசிடேஷன். கொஞ்சம் தயங்கிக்கிட்டே என்ன பண்ணுறாரு ஸ்ரிதாபாய், ஓகே நான் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. தேங்க்ஸ் ஆஃப்லின்னா என்னது ரொம்ப ரொம்ப அந்த கஷ்டமான நிலையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு யூ அப்படிங்கிற மாதிரி தேங்க் பண்ணுறாரு. இட்ஸ் ஜாலி குட் ஆஃப் யூ. ஜாலினானது ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. வாட் எ லக்கி திங் ஃபார் மீ தட் ஐ ஷுட் ஹாவ் சான்ஸ்ட் அக்ராஸ் ஒன் ஆஃப் த மதர்ஸ் ஃப்ரெண்ட். மேட்டர்னா என்னது, மதர்ஸ் ஃப்ரெண்ட். It will be a lesson to me not to leave my exchequer lying about anywhere. exchequerனா என்னது, நேஷ்னல் ட்ரெஷர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னது, அவனோட பர்ஸு. அதை வந்து அப்படி வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுருந்துருக்கக்கூடாது. என்னோடய பாக்கெட்லேருந்து எடுத்து அதை அப்படியே ஜாலியாக விட்டுட்டு வந்துருக்கக்கூடாது. ஐ சப்போஸ் த moral of the whole thing is don't try and convert things to purposes for which they were not intended. அதாவது என்னது, எந்த ஒரு அவசரமாக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம காரியத்தில் தான் கண்ணாக இருக்கணும். இல்லைன்னா என்னாச்சு, நம்மளது we will be in a lose அப்படிங்கிற மாதிரி. Still when a sovereign purse has your crest on it அப்படின்னு crestன்னு என்னது, அடையாளம். What is your crest by the way? ஸ்ரிதாபாய் asked carelessly. உன்னுடைய அந்த அடையாளம் crestன்னு என்னது, ஒரு சிம்பிள் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ உங்கள் கிறிஸ்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இவருக்கு அந்த அவங்கள பற்றி தெரியும் இல்லையா, நம்மளோட யார் அவங்க, சால்பென் ஜாகோ, அவங்களோட பையன் தான் பெர்ட்டி. ஸோ பெர்ட்டிகிட்ட என்ன உங்களுடைய அடையாளம், வாட் இஸ் யுவர் ஃபேமிலிஸ் கிறிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வாட் இஸ் யுவர் கிறிஸ்ட் பை த வே? ஸ்ரிதாபாய் ஆஸ்க் கேர்லெஸ்லி. அப்படியே லதாஜிக்காக கேட்குறாரு இவர். வாட் இஸ் யுவர் கிறிஸ்ட் அப்படின்னு. உங்களோட கிறிஸ்ட் நாட் ஏ வெரி காமன் ஒன் செட் த யூத். ரொம்ப காமனானது கிடையாது அது வந்து அந்த யூத். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, எ டெமி லைன் ஹோல்டிங் எ crosslet in its paw. ஸோ இந்த பிக்சரில் பாருங்களேன், இந்த லைன் வந்து கையில் வந்து ஒரு கிராஸ் இது பிடிச்சிருக்கும் அதோட பாலை. ஸோ அதுதான் அவங்களுடைய டெமி லைன், அதுதான் கிறிஸ்ட் அப்படிங்கிறாரு. வென் யுவர் மதர் ரோட் டு மீ
giving me a list of trains she had, if I remember rightly, a greyhound current on her notepaper. கூரண்ட்னு எனது நாய் தாவர மாதிரி ஒரு இதை தான் நான் வந்து உங்கள் அம்மா எனக்கு லிஸ்ட் ஆஃப் ட்ரெயினோட லிஸ்ட்டு அனுப்பிச்சாங்க. எனக்கு ஞாபகம் என்ன இருக்குன்னா, அவங்க வந்து நாய் வந்து தாவர மாதிரி ஒரு இதை தான் அவங்க நோட் பேப்பரில் வச்சு அனுப்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சிதம்பரம் சொல்கிறாரு. தேர் வாஸ் அ டிஞ்ச் ஆஃப் கோல்ட்னஸ் இன் இஸ் வாய்ஸ். அவர் வந்து என்னது ஒரு டவுட்டாகவே பார்த்துட்டு கேட்குறாரு. அவன் வந்து அதை பற்றி, ஏன்னா யாரும் பேர்ட்டி வந்து அதை பற்றி இது பண்ணிக்கல. தட் இஸ் அ ஜாகோ கிறிஸ்ட் ரெஸ்பாண்டட் த யூத் ப்ராம்ப்ட்லி. அது வந்து என்னது, சால்பென் ஜாகோ அப்படிங்கிறாங்க இல்லையா. ஸோ ஜாகோவோட கிறிஸ்ட், அது ஜாகோ, அதாவது 2 ஃபேமிலி இணைஞ்சிருப்பாங்க. அதில் வந்து த டெமிலைன் இஸ் தி சால்ட்பென் கிறிஸ்ட். சால்பென்னோட கிறிஸ்ட் வந்து டெமிலைனு. வி ஹாவ் த ரைட் டு யூஸ் போத். எங்களுக்கு வந்து ஜாகோ சால்பென் அப்படிங்கிறதுனால நாங்கள் 2 கிறிஸ்டையும் யூஸ் பண்ணுவோம் எங்கள் ஃபேமிலியில். வி ஹாவ் த ரைட் டு யூஸ் போத், பட் ஐ ஆல்வேஸ் யூஸ் அ டெமிலைன். நான் எப்பொழுதும் டெமிலைன் தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் ஆஃப்டர் ஆல் வி ஆர் ரியலி சால்பென்ஸ். நாங்கள் ஆக்சுவலாக சால்பென் தான், ஆனால் நாங்கள் 2யுமே யூஸ் பண்ணுவோம். அவனுக்கு வந்து யார், பெர்ட்டிக்கு வந்து அந்த சால்பென் கிரஸ்ட், அந்த டைகர் பாலில் இருக்கிற கிராஸ் தான் வச்சுக்க ஆசை. ஆனால் அவங்க அம்மா வந்து அந்த டாகோட இது வச்சுருக்குறாங்க. தேர் வாஸ் சைலன்ஸ் ஃபார் அ மொமெண்ட் ஆர் டூ. ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக இருந்தான். அந்த யங் மேன் பிகான் டு கலெக்ட் இஸ் ஃபிஷிங் டேக்கிள். ஃபிஷிங் டேக்கிள்னா மீன் பிடிக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. ஹீஸ் பேக்கிங். அவரோட ஸ்டேஷன் வருது. மை ஸ்டேஷன் இஸ் நெக்ஸ்ட் ஒன் ஹி அனௌன்ஸ். அவன் வந்து சொல்கிறான், என்னோடய ஸ்டேஷன் அடுத்து வருது. ஸோ தட் அவன் அனௌன்ஸ் பண்ணுறான் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இறங்க போகிறேன், அவன் கேட்குற பணம் கிடைக்குமான்ற மாதிரி. ஐ ஹவ் நெவர் மெட் யுவர் மதர் செட் ஸ்லிதர்பை சடன்லி. திடீர்னு ஸ்லிதர்பை என்ன சொல்கிறான், நான் உங்கள் மதரை பார்த்ததே இல்லை. தோ வி ஹவ் கரஸ்பாண்டட் செவரல் டைம்ஸ், மை இன்ட்ரடக்ஷன் டு ஹர் வாஸ் த்ரூ பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸ். Does she resemble you at all in feature? I should rather like to be able to pick her out if she happened to be on the platform to meet me. திடீர்னு இவர் வந்து என்ன ஒரு டவுட் மைண்ட்லேயே இருக்காரா. அதனால் உங்களோட மதரோட அடையாளத்தை சொல்லுங்களேன், உங்களை மாதிரியே இருப்பாங்களா அவங்க, உங்களோட காம்ப்ளெக்ஷன் அவங்களுக்கு இருக்குமா. ஏன்னா நான் வந்து என் ஃப்ரெண்டு மூலமாக தான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் அவங்கள நேரில் பார்த்ததில்ல. சப்போஸ் வந்து ஸ்டேஷனில் அவங்க கீழே பிக்கப் பண்ண வந்துட்டாங்கன்னா நான் அவங்கள வந்து அடையாளம் தெரிஞ்சுக்கணும்ல, அதனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்ட்டிகிட்ட ஸ்லிதர்பை கேட்குறாரு. அப்போ ஸ்லிதர்பை அது பெர்ட்டி என்ன சொல்கிறான், ஷீ இஸ் சப்போஸ் டு பி லைக் மீ. ஆமாம், அவங்க என்ன மாதிரியே இருப்பாங்க, ஆல்மோஸ்ட் என்ன மாதிரியே இருப்பாங்க. ஷி ஹாஸ் அ சேம் டார்க் ப்ரௌன் ஹேர். அவங்களுக்கு என்ன மாதிரியே ப்ரௌன் ஹேர் வந்து இருக்குது. and high color. It runs in her family. I say this is where I get out. ஆமாம், என்னோடய கலர் மாதிரி தான் இருக்கும், இது எங்களோட பரம்பரையிலே நாங்கள் இப்படி தான் இருப்போம். ஓகே, என்னோடய இடம் வந்துருச்சு, குட் பை அப்படின்னு குட் பை சொல்கிறார் ஸ்லிதர்பை. பட் இவன் என்ன கேட்குறான், ஐ ஹவ் ஃபர்காட்டன் த 3 quid, said the young man opening the carriage door and pitching his suitcase onto the platform. தன்னுடைய லக்கேஜ் எல்லாம் இழுத்துக்கிட்டே அவர் வந்து, நீங்கள் வந்து கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, மறந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே வந்து ஸ்லிதர்பை என்ன சொல்கிறார் ஒரு மாதிரி, ஐ ஹவ் நோ இன்டென்ஷன் ஆஃப் லெண்டிங் யூ 3 pounds or 3 shillings, செட் ஸ்லிதர்பை சிவியர்லி. ரொம்ப ஒரு மாதிரி அரகண்ட்டாக இவர் வந்து என்ன சொல்கிறாரு, எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனுன்னா என்னது, நான் வந்து உனக்கு ஒரு 3 shilling கூட கொடுக்க மாட்டேன், 3 pound என்ன 3 shilling கூட நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், அந்த ஐடியாவே எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் யூ செட், நீங்கள் சொன்னீங்களே கொடுக்குறேன்னு அப்படிங்கிற மாதிரி பாவமாக கேட்குறாங்க. I know I did. My suspicions had been roused then, though I hadn't necessarily swallowed your story. The discrepancy about the crest put me on my guard, notwithstanding the really brilliant way in which you accounted for it. Then I laid a trap for you. I told you that I had never met Mrs. Salpen Jago. As a matter of fact, I met her at lunch on Monday last. She is a pronounced blonde. அவர் இப்போ 2 இதில் நீங்கள் டிஸ்கிரிப்பன்சி அப்படின்னு என்னது டிஃப்ரென்ஸு. நான் வந்து உங்கள்கிட்ட பேசினதில் நான் மறக்கலை, நீங்கள் வந்து கிறிஸ்ட், அதாவது உங்கள் ஃபேமிலிக்கான அடையாளத்தில் நீங்கள் மாறுறீங்க. அதே போல் உங்கள் அம்மாவை பற்றி ஒரு அடையாளம் கேட்குறேன், அதுலேயும் நீங்கள் வந்து அவங்க வந்து டார்க்காக இருப்பாங்க சொல்கிறீங்க, டார்க் ஹேர் இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் அவங்க வந்து ரொம்ப பிளாண்ட் அப்படின்னா என்னது, செம்பட்ட முடி தான் உங்களுக்கு இருக்குது. நான் லாஸ்ட் மண்டே தான் அவங்கள பார்த்தேன். இவன் என்னது 6 மாதமாக பார்க்கலன்னு சொல்கிறான். அதை நோட் பண்ணல ஆத்தர், கேரக்டரு ஃபிலிப்ஸ் ஸ்லிதர்பை வந்து அதை நோட் பண்ணாமல் இதை மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ mistaken identity. The train moved on, leaving the soy distant, self-styled
Soy distant self-styled cadet of the Solpen Jago family cursing furiously on the plan. அவன் வந்து ட்ரெயின் கிளம்பிருச்சு, அவன் இறங்கிட்டு இவன் மேலே இவனை கர்சிங்னா என்னது, திட்டுறான். யாரை? ஃபிலிப் ஸ்லிதர் பையன். அவன் பாட்டுக்கு கர்ஸ் பண்ணிகிட்ருக்கான், திட்டிகிட்டு இருக்கிறான். ஓகேங்களா? வெல், he hasn't opened his fishing expedition by catching a flat, chuckled Slither bell. அவருக்கு வந்து என்னது, எப்படியோ நம்ம வந்து உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிறாரு. நல்ல வேலை நம்ம ஏமாறல அப்படிங்கிற மாதிரி. He thinks he is very smart. He would have an entertaining story to recount at dinner that evening. நினச்சேன், சரி இன்றைக்கி நைட் வந்து செம்ம என்டர்டெயின் இருக்குது, நம்ம இந்த கதையை சொல்லலாம் நம்ம நைட் டின்னரில். அண்ட் இஸ் கிளவர் லிட்டில் ட்ராப் வுட் ஏர்ன் ஹிம் அப்ளாஸ் அஸ் அ மேன் ஆஃப் ரிசர்ச் அண்ட் ஆஸ்டியூட்னஸ். இதனால நான் வந்து ரொம்ப அறிவாளின்னு கண்டிப்பாக பேர். ஆஸ்டியூட்னஸ்னு என்னது? அறிவாளி, கிளவர்னஸ், ஷூட்னஸ் அப்படிங்கிற மீனிங் வரும். He was still telling his adventure in imagination to an attentive audience of dinner guests when the train drew up at his destination. அவர் வந்து அப்படியே கனவு உலகத்தில் மிதக்கிறாரு. அப்பா நம்ம வந்து ஏமாறலப்பா, டின்னரில் வந்து அவர் வந்திருக்கிற கெஸ்ட்னா விருந்தினர்கிட்ட வந்து நான் வந்து ட்ரெயினில் இப்படியெல்லாம் வந்து பேசினாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி அவர் வந்து இமேஜின் பண்ணிக்கிறார் சிரிக்கிற மாதிரி. அவர் வந்து அவரோட டெஸ்டினேஷன் என்னது, அவரோட இடம் வந்துடுது, இறங்கக்கூடிய இடம் வந்துடுது. ஆன் த பிளாட்ஃபார்ம் he was greeted sedately means in a dignified manner with respect. அவர் வந்து என்னது, ரொம்ப மரியாதையாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க. பை எ டால் ஃபுட்மேன், ஒரு பெரிய ஒரு ஹைட்டான ஒரு பர்சன் வந்து அவரை வந்து வெல்கம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ட் நாய்ஸிலி பை கிளாட் பீப்புள் கேசி ஹூ ஹட் அப்பேரண்ட்லி ட்ராவல் டவுன் பை த ட்ரெயின். ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கோம், கிளாட் பீப்புளுங்கிறவர் என்னது, அவரோட ஃப்ரெண்டு. திடீர்னு அவன் சத்தம் போட்டுட்டு வரான், ஸ்லிதர் பை இங்கே இருக்கிறேன் அப்படின்னு. மேபி அவனும் அதே ட்ரெயினில் வந்திருந்துருக்கலாம். யார்? கிளாடி பீப்புள் கேசி. ஹலோ ஸ்லிதர் பை, யூ ஸ்பெண்டிங் த வீக்கெண்ட் அட் பிரில்? குட், எக்ஸலண்ட். வில் ஹாவ் எ round of golf together tomorrow. I'll give you your revenge for Hoylake. Not a bad course here, and inland courses go. Here we are. Here's the car waiting for us and very nice too. உடனே, ஹலோ ஸ்லிதர் பை, நீ வந்து பிரில்லுக்கு வந்திருக்கிறியா, பார்க்கலாம், எக்ஸலண்ட்டாக, நம்ம கோல்ஃப் விளாட்லாம் நாளைக்கு. நான் வந்து முதல்ல விளாண்டுருப்பாங்களாட்டிருக்கு, அதுக்கான ரிவெஞ்ச்னால் நான் வந்து கண்டிப்பாக இந்த தடவை வின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நம்ம 2 பேர்த்துக்காக கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, இட்ஸ் நைஸ், லெட் அஸ் கோ அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். அவங்களோட ஜாயின் பண்ணு. தி கார் which won Casey's approval was a sumptuous looking vehicle which seemed to embody the lost word in elegance, comfort and locomotive power. அந்த கார் போனால் அப்படியே பிரம்மாண்டமாக, பெரிய கார், எக்ஸ்பான்சிவ்னு என்னது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதான், ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான ஒரு காரு. எலிகன்ஸ் அப்படின்னா கிராண்ட் லுக், கம்ஃபர்ட்டு, லொக்கோமோட்டிவ் பவர் எல்லாமே அதில் இருக்குதான். ஃபென்டாஸ்டிக். அந்த மாதிரி ஒரு காரை அவர் பார்த்ததே இல்லை. இட்ஸ் கிரேஸ்ஃபுல் லைன்ஸ் அண்ட் சிமெட்ரிக்கல் டிசைன் மார்க்ஸ் த ஃபேக்ட் தட் இட் வாஸ் அன் எனார்மஸ் wheel structure combining the features of a hotel lounge and an engine room. hotel lounge அப்படின்னா என்னது, hotel lounge ஒரு கம்ஃபர்டபுள் ரூம் வேர் யூ கேன் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி அந்த கார் இருக்கும், அவ்வளோ பிரம்மாண்டமாக. அதோட என்ஜின் ரூமு, அதோடைய சிமெட்ரிக்கல் சிமெட்ரிக்கல் டிசைன் மீன்ஸ் 2 பக்கமும் ஒரே மாதிரி டிசைன், அட்டகாசமாக இருக்குதான் கார் பார்க்குறதுக்கு. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் வெஹிக்கிள் டு த போஸ்ட் சேஸ் இன் விச் அவர் கிராண்ட் ஃபாதர்ஸ் யூஸ் டு ட்ராவல் எக்ஸ்கிளைம் த லாயர் அப்ரிஷியேட்டிவ்லி. இவர் இந்த கேசி பீப்புள் வந்து என்னது, அவர் வந்து லாயர் ஆகிட்டுருக்கு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நம்ம கிராண்ட் ஃபாதர்லாம் வந்து குதிரை வண்டியில் போயிட்டு இருந்தாங்க, அது அந்த மாதிரி ட்ராவல் விட இது இன்னும் வந்து நிறைய மாறிடுச்சு. போஸ்ட் சேஸ் அப்படின்னா என்னது, ஆஃப்டர் த ஹார்ஸ் ரைட், அதுவும் ஒரு பிரம்மாண்டம், இது இன்னொரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அப்ரிஷியேட்டிவ்லி, சந்தோஷமாக. And for Slither By's benefit, he began running over the chief points of perfection in the fitting and mechanism of the car. Slither Byயோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி அவர் அந்த காரில் உள்ள ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையும் பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. Slither By heard not a single word. அவர் Slither By வந்து ஒரு வார்த்தை கூட அவர் மண்டையில் ஏறல. Noted not one of the details that were being expounded என்னது, explained to him. His eyes were fixed on the door panel. டோருடைய பேனலில் அவனுடைய கண்கள் வந்து அப்படியே பதிஞ்சிருச்சான். On which were displayed
two crests, a grey-horned current and a demi-line holding in its paw a crosslet. அவர் வந்து என்னது அந்த டோர் பேனலை பார்த்த உடனே அந்த போனட் பேனல் இருக்கு இல்லையா ஃப்ரண்ட்டில், அந்த பேனலில் என்ன இருக்குது, 2 கிரெஸ்ட்டும் இருக்குதான். அந்த ஃபேமிலியோடைய கிரேஹூண்ட், அந்த லயன் கையில் கிராஸ் வச்சுருக்க மாதிரியும் அந்த கூரண்ட்டும் அந்த நாய் தாவர மாதிரியும் 2 சிம்பிளையும் அவர் பார்க்குறாரு. அது பார்த்தோன்னே என்னது பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிடுது. யாருக்கு? நம்ம ஃபிலிப் ஸ்லிதர்பைக்கு. The Casey was not the sort of man to notice an absurd silence on the part of an companion. அவன் ஃப்ரெண்டு வந்து இவன் ரொம்ப அமைதியாக இருக்கிறத கவனிக்கல. ஏன்னா அவன் பாடி பேசிகிட்டு இருக்கான். And he had been silent himself for nearly an hour in the train and his tongue was making up for lost time. அவன் ஆல்ரெடி 1 hour வந்து அமைதியாக தான் வந்திருக்கான். அதனால் பொலிட்டிக்கல் காசிப், பர்சனல் anecdote and general observation flowed from him in an uninterrupted stream as the cars sped along the country roads from the inner history of Dublin labour troubles and the private life of the Prince Designate of Albania. He progressed with an easy volubility. ஈஸி வால்யூபிலிட்டி மீன்ஸ் ஃப்ளூயன்சி டாக்கட்டிவ்னஸ். ஸோ இவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு யோசனையிலேயே போயிட்டுருக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டும் அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணல, அவர் பாட்டு பேசிகிட்ருக்கிறாரு. இவர் அதை அமைதியாக கேட்டுட்ருக்காரு. ஓகேங்களா? ஏன்னா ஒரு டு அன் அக்கௌண்ட் ஆஃப் அன் alleged happening at the 9th hole at Sandwich and a verbatim report of a remark made by the Duchess of Perthshire at the Tango Tea. இதெல்லாம் அவர் பேசிகிட்டு இருக்கார். Just as the car turned in at Brill entrance gates, the Casey captured Slitherby's attention by switching his remarks to the personality of their hostess. ஸோ இவர் வந்து அந்த கண்ட்ரியை பற்றி, அங்குள்ள ஃபேமஸானவங்களை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. பட் அதெல்லாம் எதையுமே அவர் வந்து கவனிக்கல. யார்? ஃபிலிப் ஸ்லிதர்பை கவனிக்கல. ஆல்மோஸ்ட் இவங்க வந்து என்ன அந்த அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. சால்பென் ஜாகோவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ brilliant women, level-headed, a clear thinker, knows exactly when to take up an individual or a cause, exactly when to let him or it drop. Influential women, but spoils herself and her chances by being too restless. No repose means no rest. Good appearance too till she made that idiotic change. அவங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம ஹோஸ்டஸ்னால் யார்? விருந்தினரை பற்றி இப்போ பேசுகிறாரு கேசி. என்ன பேசுகிறாரு? ரொம்ப ப்ரில்லியண்ட்டானவங்க, கரெக்டாக எந்த இடத்துல கிளவராக திங்க் பண்ணுவாங்க, எந்த இடத்துல யாரை ஏற்றணும் யாரை இறக்கணும் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். ரொம்ப வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு டெசிஷன் மேக்கரு. பட் அவங்க வந்து இப்போ தன்னைத்தானே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம் கூட ரெஸ்ட்லெஸ் இல்லாமல் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நோ ரீபோஸ்னு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கிறதில்ல. நல்ல அப்பியரன்ஸ். பட் திடீர்னு அவங்க வந்து இடியட் மாதிரி சேஞ்ச் ஆகிட்டாங்க. சேஞ்ச் குவரிட்ஸில் சேஞ்சா அப்படின்னு ஸ்லிதர்பை கேட்குறாரு. வாட் சேஞ்ச்? என்ன சேஞ்சு? What change? You don't mean to say, oh, of course, you have only known her just lately. ஓ, என்ன மாற்றம்னு உனக்கு தெரியல. ஏன்னா இப்போ தானே லேட்டாக தானே உனக்கு அவங்கள நீ இப்போ தானே பார்த்துருக்காங்களே. She used to have beautiful dark brown hair which went very well with her fresh complexion. அவங்க இருக்கிற ஃபேருக்கு அந்த ப்ரௌன் ஹேர் வந்து அட்டகாசமாக இருந்தது. தென் ஒன் டே about 5 weeks ago she electrified everybody by appearing as a brilliant blonde. அப்படியே அவங்க முடியை வந்து என்னது செம்மட்டை ஆக்கிட்டு வந்திருக்காங்க போன வாரத்தில். அதை ஏதோ எலக்ட்ரிஃபை பண்ணி குவைட் ruined her looks. அதாவது என்ன, அவங்க லுக் வந்து அப்படியே மாறிடுச்சு. அது ஒன்றும் ஸ்பாயில் ஆன மாதிரி இருந்தது. ruin ஸ்பாயில் ஆன மாதிரி இருந்தது. ஹியர் வி ஆர், ஐ சே, வாட்ஸ் த மேட்டர் வித் யூ? யூ லுக் ரேதர் இல். ஓ, வந்துட்டோம் நம்ம வந்து சால்பென் ஜாகோ வீட்டுக்கு. நீ என்னது, நீ ஒன்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரியலையே, என்ன உடம்பு சரியில்லை உனக்கு ஏதாவது அப்படின்னு கேட்குறாரு. ஏன் உடம்பு சரியில்லை நமக்கு புரியுதா? இங்கே வந்து அவர் கார்கிட்ட போகிறப்பயே வந்து என்னது 2 கிரெஸ்டையும் பார்க்குறாரு. பெர்ட்டி என்ன சொல்கிறான், நான் வந்து அந்த டாக் தான் வச்சுருப்பேன், எங்கள் அம்மா தான் நான் வந்து லைன் தான் வச்சுருப்பேன், ஏன்னா சால்பென்னோடது. ஜாகோ தான் வந்து அந்த டாகு, அது வந்து மேபி 2யுமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம், 2 ஃபேமிலியோடது எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரைட் இருக்குது. அப்போ இந்த கதை வந்து என்னது ஒரு ட்விஸ்ட்டில் முடியுது இல்லைங்களா? அந்த ட்விஸ்ட் வந்து என்னது, அவர் வந்து கடைசியில் என்னது மிஸ்டேக் பண்ணிக்கிறாரு. பெர்ட்டி தான் உண்மையான பையன், ஆனால் அவன் வந்து உண்மையான பையன் இல்லை அப்படின்னு நினச்சிக்காரு. ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு க்ரெஸ்ட்டு, ஒரு அந்த டாக் பாயிற மாதிரி ஒரு லெட்டர் பேடில் அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு, அதுதான் கரெக்டாக நினச்சிக்காரு. போன வாரத்தில் தான் அவங்க தலையை வந்து ரொம்ப கலராக மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒரு டார்க் காம்ப்ளெக்ஷன் தான் இருக்குது, ப்ரௌன் கலர் காம்ப்ளெக்ஷன் தான் இருந்திருக்குது. அதை தான் வந்து பெர்ட்டி சொல்கிறான். அவன் சொல்கிறான் 6 மாதம் நான் பார்க்கலேன்னு. அந்த பாயிண்ட்டை அவர் வந்து மைண்டில் எடுத்துக்கல. ஸோ ஹீ ஹேஸ் மிஸ்டேக்கன். அந்த ஸ்டோரி வந்து என்ன, இது ஃபுல்லாக ட்விஸ்ட் ஆயிடுது. இப்படி மாதிரி ட்விஸ்ட் எழுதுறது தான் நம்ம ஷக்கியோடைய ஒரு பிரபலமான ஒரு வேலை. ஸோ இவருடைய ஒரிஜினல், அவரோட ஷக்கிங்கிறது என்னது பென் நேம். ஆத்தர் பாருங்கள், ஹெக்டர் ஹுக் மன்ரோ. இவரோட பீரியட் வந்து 18 டிசம்பர் to 1870 இருந்து 14 நவம்பர் to 14 நவம்பர் 1960.
1870 1960 வரைக்கும் இவர் 1916 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் பெட்டர் நோன் பை ஹிஸ் பென் நேம் ஷக்கி, புனைப்பெயர் அப்படிம்பாங்க. பென் நேம் என்னது, புனைப்பெயர். ஆல்சோ ஃப்ரீக்வெண்ட்லி கால்ட் as H.H. Munro. He was a British writer. Witty, mischievous and sometimes macabre stories satirize Edwardian society and culture. எட்வர்ட் ராஜாவுடைய தலைமையில் இருந்த அரசாங்கத்தை வந்து பறைசாற்றக்கூடியதாக இருந்தது. அவருடைய ஸ்டோரிஸ் எல்லாம் காமெடியாக இருக்கும், அட் த சேம் டைம் அவங்களுடைய கலாச்சாரத்தையும் போற்றக்கூடியதாகவும் இருக்கும், ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஹி இஸ் கன்சிடர் ஆஸ் அ மாஸ்டர் ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரி. சிறுகதைகளுக்கு அவர் மாஸ்டர் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காரு. அண்ட் ஆஃபன் கம்பேர்ட் டு ஓ ஹென்ரி. ஓ ஹென்ரி இஸ் ஆல்சோ வெரி ஃபேமஸ் புலிட்சர் ப்ரைஸ் வாங்கின ஒரு அட்டகாசமான ரைட்டர். அவரும் இந்த மாதிரி ட்விஸ்ட்டு கொடுப்பாரு எல்லா ஸ்டோரிலையும். பிசைட்ஸ் இஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஹீ ரோட் எ ஃபுல் லென்த் பிளேனா என்னது, ட்ராமா, தி வாஷ் பாட் அப்படின்றது இன் கொலாபரேஷன் வித் சார்லஸ் மாடோடு சேர்ந்து வாஷ் பாட் அப்படிங்கிற ஒரு லென்த் பிளேயும் எழுதியிருக்காரு. திஸ் இஸ் அ ஸ்டோரி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு மீ. தேங்க்யூ. Hope it's quite interesting. You are happy. Thank you.